ஒரு நங்கை அதை பற்றி இங்கு வாசிப்பார் நினைக்கிறேன். பெண் புத்தி பின் புத்தி என்பது என்று சொன்னவனும் ஆண் தான், அது முட்டாள்தனம். பெண் புத்தி என்பவள், பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு 4 ஸ்தானங்களில் சம்பந்தப்படுகிறாள். தாயாக, அடுத்து சகோதரியாக, அடுத்து மகளாக. இந்த 3ம் வரக்கு முதல் தாய்க்கும் மகளுக்கு முதல் மனைவியாக. ஆனால் தாய் என்பவள் தாயாக ஒருவனுக்கு, அவள் வேறு ஸ்தானத்தை அடைய முடியாது ஒரு ஆணுக்கு. அதே போல் ஒரு சகோதரி என்பவள் சகோதரிதான் ஒரு ஆணுக்கு, அவள் வேறு ஸ்தானத்தை எடுக்க முடியாது ஆணுக்கு. அதே மாதிரி மகள் என்பவள் மகள் தான், ஒரு ஆணுக்கு வேறு ஸ்தானத்தை எடுக்க முடியாது. ஆனால் மனைவி என்பவள் ஒரு ஆணுக்கு இந்த 4 ஸ்தானத்தையும் எடுக்க முடியும். இது ஒவ்வொரு ஆணுக்கும் புரியும், ஆனால் புரிந்தும் புரியாதவர்கள் மாதிரி பலர் இருப்பதும் உண்டு. எனவே இந்த வகையில் நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஆண் பெண் 2 பாதி பாதி ஆத்மாக்கள். நமது வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் ஒரு கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் நாம் எமது மனதை எப்படி பக்குவப்படுத்தி வாழவும். பிறக்கும் போது எவனும் உத்தமராக பிறப்பதும் இல்லை, வாழ்ந்து முடியும் வரை இடைப்பட்ட காலத்தில் எவனும் தவறு செய்யாமல் இருப்பதில்லை. செய்த தவறிலிருந்து அதை மீண்டும் செய்வவன் தான் மிருகம். ஏண்டா மிருகத்துக்கு சிந்திக்கும் தன்மை இல்லை. இது செய்தால் இது தப்பு அல்லது பாதிப்பு என்று அது உணராது. மனிதனுக்கு அந்த உணரும் சக்தி இருந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்வன் தான் மிருகம். ஆனால் மனிதன் என்பது செய்த தவறிலிருந்து மீண்டு வந்து தான் இறக்கும் போது, பிறப்பு எல்லோருக்கும் சர்வசாதாரணம், சாதாரணம் தான் பிறப்பு. ஆனால் இறக்கும் போது உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை விட்டு செல்பவன் தான் சரித்திரம். அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். மனிதனையும் பிறந்தாள் என்ற பூமியும், மனிதனையும் கடவுள் தோற்றினார், மனிதனையும் இந்த இயற்கை படைத்து என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அதுக்கு விடை இருக்காண்டு இல்லை, எந்த ஒரு விடையும் இல்லை. மனிதன் ஏன் பிறந்தான் என்பது எவருக்குமே தெரியும். ஆனால் அந்த நோக்கத்தை நாமே உருவாக்கலாம். இதுக்குத்தான் நான் பிறந்தேன் என்பதை அவரவர் தான் கண்டுபிடித்து வாழ வேண்டுமோ இல்லையா? கடவுள் உங்களை இதுக்காக படைக்கவில்லை. கடவுள் இது இயற்கை உங்களை இதுக்கு. நீங்கள் பிறந்து வாழ்ந்து வளரும் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த நோக்கத்தை உருவாக்கி மடிந்தால், அதற்கு பின் உங்களை 10 பேர் நினைத்தாலும் அதுதான் வாழ்க்கையின் பயனே ஒழிய வேறொன்றும் இல்லை. எனவே நான் இங்கு சொல்ல வருவது, இயற்கை என்பது 2 விதமாக சொல்லுகிறார்கள். ஒன்று இயற்கையை படைத்தது கடவுள் என்கிறார்கள், மற்றது விஞ்ஞானம் கடவுளின் படைப்பு, மற்றது பிக் பேங் தியரி என்று விஞ்ஞானத்தில் அறிந்திருப்பீர்கள். இது ஒரு பெரிய பொருள் ஒன்று வெடித்து சிதறித்தான் இந்த பிரபஞ்சம் இன்றும் விரிந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். எப்படி அதுக்கு உதாரணம் நாங்கள் காட்டியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை வாய்ச்சா நீங்கள் கன விஷயங்களை அறிவீர்கள். அதாவது ஒரு வானவடிக்கையை கொளுத்தி போடுகிற